அது ஆட்டம் எப்படி என்றால் நாங்கள் ஆடிக்கொண்டிருந்தோம் பாடிக்கொண்டிருந்தோம் பாடிக்கொண்டிருந்தாலே நீங்கள் அழைத்து வர சொல்வதை நாங்கள் வந்து விட்டோம். மறந்த பிறகோ உங்களுடைய காவலாகப்பட்டவனோ எங்களிடத்தை வந்து எடுத்து வருத்தார். எடுத்து வருத்த பிரகாரம் தங்களை அழைத்ததாக என்று உங்களுடைய மனைவியாக விளங்கக்கூடிய பொன்னியாமை இடத்துல சொன்னோம். உங்களுடைய பெயரை சொன்னமோ இல்லையோ அண்ணவருக்கு எங்குமில்லாத கோபம் பெருகி எங்களை அடியடிந்து அடித்து துரைத்து அடித்து விட்டார். அரசே ஜாதிக்கெல்லாம் ஈவான குலத்திலே பிறந்தவன், நீண்ட தகாதவன், ஏழு வட்டியின் மகன் என்று பலவாறு என்னை அவதூறாக பேசியிருக்கிறார். காணிக்கல் இல்லாதவன், ஆதார் கார்டு இல்ல, சக்கராட்சி கூட கேட்டே இல்லையா? அரசே ஏத்த மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க, போய் போய் அந்த பொம்பளைக்கு செய்யறாங்க பாரு, ஏறி வர அட்டை, அந்த அட்டை கொடுக்கறதா உனக்கு சகிவாகளே.
நடப்பதோ 17 நாள் சண்டை. சண்டை. சண்டைக்கு நான் போக வேண்டும். ஆதலால் அதுக்கு அவள் கைதாவல வர வேண்டும் என்று ஆண்டவளை அழைத்தேன். அவள் அவதூறாக பேசியிருக்கிறாள். ஆதலால் சகிமகளே, அரசே, எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் என்ன ஒரு நியாயம்? அவள் இந்தாமல் நடக்கக்கூடிய யுத்தமா 17 நாள் சண்டை. சண்டை. பாண்டவருக்கும் கௌரவாதிகளுக்கும் எவ்வாறு தாயாதி முறை இருக்கிறதோ, பங்காளி தத்துவம் இருக்கின்றதோ, தன்மை போல எனக்கு சற்று தாயாதி உறவு இருக்கிறது. நடக்கக்கூடிய இந்த காலத்திலே இருந்து நான் வருவேனோ அல்லது வாழ்வேனோ தெரியாது. தாலி கட்டிய பாவத்துக்காக அண்ணவள் கைதாமலம் வெற்று யார் யுத்தாபூமி போக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். வந்தால் அவள் விருப்பம், வரவில்லை என்றால் பிரம்மதேவர் என் தலையிலே எப்படி எழுதியிருக்கானோ அப்படி நடக்கட்டும். அப்படி ஆகட்டும் அரசே. உன்னை தொட்டு தாலியை கட்டிய உன்னுடைய கணவராகப்பட்டவர் ஒரு உபாயத்தை தெரிவித்திருக்கின்றார். என்ன உபாயம்? எப்படி என்றால், அந்த கௌரநாதனுக்கும் துரியநாதனுக்கும் எத்தன்மை போல தயாதிபட்சம் இருக்கிறதோ அத்தன்மை போல உன்னை தொட்டு தாலியை கட்டிய கணவருக்கும் பாண்டவர்களுக்கும் சிறிதளவு ரத்த பந்தம் இருக்குது என்று தெரிவிங்க. வந்தால் வரட்டும், வர கட்டி போட்டோன்னு சொல்லிட்டாருமா. சற்றளவு ஆண்டவருக்கு தயாதிபட்சம் இருக்குது என்று. அம்மா எப்படி என்றால், ஆண்டவர் நாளை நடப்பதோ 17 நாள் யுத்தம். அந்த யுத்தத்தை மேற்கொண்டு அன்னவர போர்க்கள பூமி அங்க செல்ல போகின்றாரா. ஆகியனால தொட்டு தாலியை கட்டிய மனைவிடத்துல கைத்தாமலை பெற்று சென்றால் ஒரு வேளை ஜெயமாக பெறலாம் என்று ஒரு நட்பு ஆசையிலே தங்களை அழைத்து வர சொல்லியிருக்கின்றார். நீங்கள் வருவதும் மாறாமல் போவதும் தங்களுடைய விருப்பம்.
ஏண்டி ஏம்மா? அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு அண்ணவருக்கு தாயாதி பச்சம் இருக்கின்றதா? ஆமா ஆமா ஏண்டி அவரு அடி சொன்னாரு. அவர் இல்லம்மா, காணிக்கல் இல்லாத பொறம்போக்கு, ஏண்டி ஆதார் கார்டு இல்லாதவன். எங்க வீட்டுக்கார அடி சொன்னாரு. வீட்டுக்காரு கிடையாது. ஏக்கோ இப்ப சொல்லு, இப்ப சொல்லு எப்படின்னாக்கா அம்மா எப்படியாப்பட்டது தெரியுமா? எப்படியாப்பட்டவா? எப்படியாப்பட்டது தெரியுமா? இவ விதிக்கு வேப்பாளையா தங்க, இவ விதிக்கு வேப்பலையா, இதத்துக்கு ஒரு மாப்பிளையா. மாப்பிள ஏண்டிய அது மட்டுமா? அது மட்டுமா? ஏண்டி நீ சொல்லலான்னு பார்த்தாக்கா ஐயோ எங்க அக்கா நல்லா திட்டுறாங்க. என்னத்துக்கு? ஐயோ அவளை ரொம்ப திட்டாதீங்க, நீதான் ஊத்தமியா, ஊத்தமி பத்தினி எப்படிக்கிறா பாரு. பேய் வந்த மாதிரி ஆனாலே பஜாரி பஜாரி கூட அடி யாருடி, அடி யாருடி, அடி யாருடியா பாரு. எங்க மாமா ராஜேந்திர மாமா வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சேலை கட்டலாம். எங்க மாமனுக்கு கொஞ்சம் மாமா எனக்கு ஒரே டவுட், இவ உள்ள போயிட்டு அந்த மெர்மேல்காரங்க போயிட்டு கொச கொசான்னு பேசும்போது எனக்கு டவுட் என்னன்னாக்கா, அவங்க போயிட்டு இந்த சொல்லிட்டு நான் போகும்போது நீ அடுறாங்க லாஸ்ட்ல அவங்க பேசும்போது முத்த முத்த பேசுறாயே தக்காளி எமனாட்டி மாறு முதல்ல இருந்து அது ஒரு படிவிலே இருக்கிறாங்க. அடி சகினா ஆர்கே
அடி சகிமார்களே, அம்மா நான் மாலையிட்ட அன்னார் முதற்கொண்டு இன்னார் முதல் வரைக்கும் அன்னவர் முகத்தை நான் சரியாவும் பார்த்ததும் கிடையாது. என்னுடைய முகத்தை அன்னவரை சரியாவும் கண்டதும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அன்னவரோடு வார்த்தை ஆட வேண்டும் என்று சொல்றீங்க. ஆண்டி, அன்னவரை முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு வெக்கமா இருக்குது. ஆமா ஆமா ஏண்டி பட்டு பகல்ல போறவளுக்கு தட்டு கூட ஒரு மறுப்பா அதனால அன்னவருக்கு எனக்கு மத்தியில ஒரு திரை வளர்த்து விட்டு நான் சொல்லக்கூடிய வார்த்தை அன்னவருக்கு சொல்ல வேண்டும். அன்னவர் சொல்கின்ற வார்த்தை எனக்கு எடுத்துரைப்பதாக இருந்தால் நான் வருகின்றனடி மனைவியால முன்பாக வந்திருக்கிறாளா? இருக்கிறாளா? இப்போ உனக்கு பொண்டாடியாவே இல்ல எனக்கு பொண்டாடியா? அது இருக்கிறாங்க. அப்படி சொல்லு. இருக்கிறாங்க. அது ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை வந்துருச்சு. ஆமா கனிவாங்களே. அரசே என்னமா இருக்கிற? ஐயா வண்ணாந்தோரியா? யாரு வண்ணா? வண்ணா நீயே. ஒரு தொர போட்டு வச்சுக்கிறாங்க. அரசே, உங்கள் முகம் பார்ப்பதற்கு உங்கள் மனைவிக்கு வெக்கமா இருக்குதா? அரசே வெக்கமா தான் இருக்கும். தொட்டு தாலியை கட்டிய என்னால் முதல்ல கொண்டு இந்நாள் வரையில அன்னவர் முகத்தை பார்க்காத காரணத்தினால இப்பொழுது உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு சற்று வெக்கமாக இருக்கிறதா? அதனால மத்தியில ஒரு திரை அன்னவர் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை அன்னவருக்கும் எடுத்து உரைக்கும்படியாக திட்டம். சரி சரி சரி. அந்த மாதிரி பாருங்க பொண்டாட்டியா, அந்த மாதிரி கேட்டு. ஓஹோ, என் பொண்டாட்டி 2 பேரும் நாட்டு வாய்க்கல. ஆமா 10 கட்டிடா குற்றவாளி. நான் குற்றவாளி. நான் பிவின். ஓஹோ, குமசா. கண்ண மகாராஜா, கண்ண மகாராஜா, கண்ண மகாராஜா. சிவானி. ஓஹோ, இல்லன்னா வாய்தாரத்தமா சுத்தி போடுறோம். அப்பேற்பட்ட சமாச்சாரம் இப்ப வந்துக்குது உங்க பொண்டாட்டி கிட்ட. பொண்டாடி குடும்பம் நடத்திக்கிற பாரு, பொண்டாட்டி வச்சு எப்படி நடத்திக்கிறோம்? என்ன பண்றது? உகானிக்கிறவங்க கூட காரி காரி துப்புறாங்க. பொண்டாட்டி பொன்பாலா இந்த அருமை பெருமை வாழ்ந்த மகாதலத்திலே ஆதிலட்சுமி என்று சொல்லக்கூடிய அம்மையா 4ஆம் பதிவு என்று சொல்லக்கூடிய வைகுந்த பதிவு அடைந்து விட்டார். யாண்டி அண்ணவருக்கு எங்கமே பார்க்கல, இரவெல்லாம் போட்டாங்க. யாண்டி அந்த ராவ பிச்சுக்காரனுக்கு போட்டான், இப்படி போட்டான் 10 சப்பாத்தி துண்ணா அந்த ஆளு சூடா பிச்சைக்காரன் வந்து கண்ணே பொன்மாரான கூப்பிடுவான். ஆம்பியானுக்கு மத்தவனுக்கு வித்தியாசம் தெரியாத கேட்பேன். நான் சொன்னா அதுக்கு நீ சொல்ற சேர்த்து
யாண்டியா யாண்டியா எனக்கு தில்லுன்னு தெரியும் ஒன்னக்கு நான் வந்து போதும் அந்த ஆளுக்கு ஆளுங்களுக்கு இது அது நான் வா அம்மா கிடைக்காரு அம்மா அடுப்பு ஒப்பத்தாட்டி பால் எனக்கு எப்படி என்ன பண்றது அங்கே பொன்னாலா நாளை கிழக்கே சூரிய பகவான் உதயமாகக்கூடிய நேரத்தில் நான் சமர் பூமிக்கு போக வேண்டும். ஆதலால் உன் கைதாவல பெறவே உன்னை அழைத்தேன் கண்ணி. ஆடி சண்டாயானா சண்டைக்கு போனா எனக்கு என்ன அதானே இவன் சாப்பாட்டுக்கு போனா எனக்கு என்ன அதானே ஆண்டியா அடி சுந்தரவல்லியா அடி லம்ப காட்சியா இவன் சங்கதியா இங்க சொல்லிட்டியா இல்ல எங்க அம்மா கூட்டு பேக்குறாங்க என்ன வரைக்கும் பார்த்து அவங்க சொன்னாதான் கேட்க மாட்டேன் கட்டம் ஓய்வு அந்த கையிலத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச போறேன் காது மேலுக்கு மேல எதுல குறை வச்சாலும் அதுல குறை வைக்க கூடாது எதுல போற நீ எதுல குறை வச்சா உனக்கு தான் தெரியும் அங்கே பொன்னாலா சொல்லக்கூடிய யுத்தம் வைக்கிறான். யுத்தத்திற்கு செல்ல வேண்டும். ஆதலால் கைதாவல வரை அழைத்திருக்கிறேன். விடை கொடுத்தால் நான் சென்று வருகிறேன். ஆடி சின்ன குலமெல்ல
எப்படிமா பேசுறாங்க? எப்படிமா பேசுறாங்க? ஏண்டி இவன் ஜாதி இல்லாதவனா, கோலம் இல்லாதவனா, கோச்சாரம் இல்லாதவனா? ஏண்டி இவன் குலமா, இவன் குலமா, சின்ன குலமாண்டி, சின்ன குலமா? சொல்லி இருந்தா தூக்கி போட்டு ஒரே நக்கு தூக்கி போட்டு வச்சிருப்புன்னு சொல்லு. என்ன பண்றது? கொஞ்சம் தொழில மாட அடக்கணும்னாக்கா அந்த வழி போய் தான் நம்ம அடக்கணும். அது எகற மாதிரி நாம எகர்னு வச்சுக்கா வேலை ஆகாது. சரி அப்படியே போடணுமா? தங்க பண்ணுவாள ஆடி சின்ன கூல பிறந்தவன் தீண்ட தகாதவன் என்று உலகத்தோர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு நீ அவதூறாக பேசுகிறாய். என் குலத்தை நீ அறிய மாட்டேன். நேரமும் கிடையாது. அறிய மாட்டா அறிய மாட்டார் உலகில் உள்ள பேர் இந்த ஊர் உலக அறியும்படியா இவன் விவரத்தை சொல்ல சொல்லு. இலக்கி சொல்லுமா? சொல்லுவாருமா?
சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு நீயோ என்னை அவதூறாகவே பேசி வருகின்றாய். ஆனால் கண்டிய பொன்பாலா, நாளை 17ஆம் நாள் சண்டைக்கு நான் பாண்டவர் பேரில் சண்டைக்கு செல்கிறேன். ஆதலால் நடக்கக்கூடிய இந்த களத்திலே இருந்து நான் வருவேனோ வரமாட்டேனோ தெரியாது. ஒருவேளை இந்த களத்திலே நான் இறந்து விட்ட பிறகு அந்த போர் கும்பிலே ஓடி வந்து என் மார்பிலே விழுந்து கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுவதால் பலன் கிடையாது. அப்பேற்பட்ட கடுமையான தவறு பூமிக்கு நான் யாருக்காக வந்து செல்கிறேன்? யாருக்காக? சண்டைக்கு செல்கிறேன். இந்த கடத்திலே இருந்த வருவியன வரமாட்டுள்ள தெய்வ செயல். ஆதலால் கண்ணே நாளை 17ஆம் நாள் சண்டைக்கு துணிகளுக்காக வரைந்து பாண்டவர் பேர் நான் இந்த செல்ல வேண்டும். ஆனால் அவர் கைதாக தந்தார்.
ஏண்டி ஆவு என்று சொல்லக்கூடிய பசுவின் பாலை கறந்து வைத்து விட்டு முகத்தை பார்த்தா தெரியுமா? தெரியாதுமா. தெரியுமாடி மொத்தியா? தெரியாதுமா. ஏண்டி அந்த பால் அணையிலே காய்ச்சி உரையிட்ட பிறகு தயிராக மாறும். ஏண்டி அந்த தயிரை மத்தை போட்டு கடைந்தினால் வெண்ணெய் வரும். ஏண்டி அந்த வெண்ணெய் எடுத்து மறுபடி ஒரு பாத்திரத்திலே இட்டு மறுபடி அணையிலே உருக்கினால் நெய்யாக மாறும். ஏண்டா டே சரவணா, அந்த நெய்யை எடுத்து தங்க தாம்பூல தட்டிலே ஊற்றிவிட்டு தன்னுடைய முகத்தை எட்டி பார்த்தால் நாம் இரவெல்லாம் தூங்கி விட்டு விடிய காலையில கண்ணாடியில் முகம் பார்க்கும்போது எப்படி பளிச்சு தெரிகிறது. அத்தன்மை போன்று அந்த தாம்பூல தட்டி மீது தன்னுடைய முகமாக பட்டது தெல்லம் தெளிவாக தெரியும். ஏண்டி அப்படி இருக்கு? ஏண்டி அதே போன்று இவன் குலம் என்ன, கோச்சாரம் என்ன, தாய் யாரு, தந்தை யாரு, எங்கு பிறந்தான், எங்கு வளர்ந்தான், ஏண்டிய ஏண்டிய இவன் எதுல இருந்து வந்தான்னு சொன்னா பிறகு யோசிக்கலாம். ஏறும் ஏறுங்க குறையும். எந்த வார்த்தை ஜாக்கிரதை வச்சுக்கிற மாதிரி யாரும் பார்க்கணும். மற்ற வேற இதெல்லாம் போட்டு காய்ச்சி பார்க்கணும், லேட் ஆகும். ஒரு கோஆபரேட் போட்டு காய்ச்சி அந்த அம்மா கிட்ட கோப்பரா இங்க இல்லையா? அது மூடாங்க ஒரு கொத்துனா ஒன்னும் தெரியல, ஒன்னும் பண்ணல பல்லு. குலத்தை இதனால் வரையில் நீ கேட்டது கிடையாது, யாரும் அவனுக்கு சொல்லிய ஒண்ணும் கிடையாது. ஆனால் என்னுடைய குலத்தை இந்த உலகத்திலே 4 பேர்களுக்கு தான் தெரியும். ஆண்டவராக விளங்கக்கூடிய சூரிய பகவான் 1, என்ற தாயானவர் 2, அண்ணா சராசர மூலத்தையும் ஓரடியாக அளந்தாரே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அந்த ஆண்டவர் கண்ணன் வருவார். அதன் பிறகு நான் அறிந்திருக்கிறேன் அப்பேற்பட்ட ரகசியத்தை தெளிவாக எடுத்திருக்கிறேன். காம தருவாயா?
சூரசேன மன்னன். ஓஹோ. அந்த சூரசேன மன்னனுக்கு 3 பெண் குழந்தை, ஒரு ஆண்மகன் பிறந்தார்கள். ஓஹோ. பிரேதா, பிரேதா, ராதை, ராதை, காந்தவரி என்று சொல்லக்கூடிய 3 பெண்களும், ஆ. வசுதேவர் என்று சொல்லக்கூடிய ஆண்மகன் பிறந்தாரா ஓஹோ. சூரசேன மன்னனுக்கு. சூரசேன மன்னனுக்கு தென்னகத்தை ஆண்டு வந்தவர புத்தி போஜராஜன் ஆ. அன்னவருக்கு பிள்ளை என்பதே கிடையாது. பிள்ளை என்பதே கிடையாது. அந்த நேரத்திலே ஆ. 4 பிள்ளைகளுக்கு சூரசேன மன்னன் காதணி விழா நடத்துகின்றார். ஓஹோ. என்னது சொல்லு. காதணி விழா என்னப்பா? அத காது கொடுத்துட்டா. அதுதான் சொல்லு. அப்படி காதணி விழா செய்ய ஆ. நாட்டு மக்கள் அனைவரும் இங்கே சென்றார்கள். ஓஹோ. சென்றவர்கள் ஆ. ஏதோ தங்களால் முடிந்த பொன்பொருளை அந்த பிள்ளைகளுக்கு அன்பளிப்பாக கொடுத்து கொடுத்து அவருடைய இல்லறத்திலே போஜனம் புசித்து புசித்து அவரவர் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆஹா. குந்தி போஜ மன்னன் ஆ. ஆசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறாரே தவிர தவிர எதையுமே செய்யவில்லை. எதுவே செய்யவில்லை. இதை பார்த்தார் சூரசேனன். ஆ. அருகாமையில் வந்து வந்து ஐயா, ஆ. நாட்டு மக்கள் அனைவரும் வந்தார்கள். வந்தார்கள். ஏதோ தங்களால் முடிந்த பொன்பொருளை எங்கள் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். கொடுத்தார்கள். எங்கள் இல்லறத்திலே போஜனம் புசித்து புசித்து சென்று கொண்டிருக்கார்கள். ஆமா. நீங்கள் அமர்ந்து கொண்டே இருக்கிறீர்களே, ஆஹா. என்னையா காரணம் என்று கேட்டார். ஆஹா. அப்படி சொன்னார் குந்தி போஜன், ஆ. ஐயா ஆ. எனக்கு ஒரு பிள்ளை என்பதே கிடையாது. சொல்லிட்டே நான் சாப்பிட்டேன். பிள்ளை என்பதே கிடையாது. தெரியாது. ஆதாரால் சுகர் கம்மியா இருக்குது. சுகர் ஏத்துங்கறான். சரி ஏத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய 4 பிள்ளைகளிலே ஏதேனும் ஒரு பிள்ளையை எனக்கு தானமாக கொடுத்தார். தானமாக கொடுத்தார். உங்கள் இல்லறத்திலேயே போஜனம் புசித்து புசிப்பேன். அப்படி நீ சொல்ல. ஆஹா. இதை அறிந்த சூரசேனன் தனது மூத்த மகளாக விளக்கூடிய பிரேதா என்ற பெண்ணை தாரை வார்த்து கொடுத்தார். ஓஹோ. அதன் பிறகு அவர் போஜனம் புசித்து புசித்து அவருடைய நாட்டுக்கு சென்றார். ஆஹா. அப்படி சென்று சில காலங்கள் கழிந்து ஆ. நாட்டை குறித்தோம், குறித்து அவருடைய நாவலியத்தை குறித்தோம். குறித்து பிரேதா என்ற பெயரை நீக்கி நீக்கி குந்தவா என்று பெயர் வைத்து வளர்த்தார் குந்தி போஜ மகாராஜா. புதுவாழ மகாராஜன். அப்படி வளர்த்து வருகிற சமீபத்திலே ஆ. பூர்வாச மகாமுனிவர் ஆ. குந்தலா நாட்டுக்கு வருகிறார். ஓஹோ. அன்னவருக்கு வழிவிட செய்து ஆ. ஆசனம் கொடுத்தார் குந்தி போஜ. புதுவாழ மகாராஜன். ஐயா, ஆ. இன்று இல்லாமல் இன்று எமது சமூகத்தை யாரை வந்திருக்கிறீர்களே, வந்திருக்கிறேன். என்னையா காரணம் என்று கேட்டார் கேட்டார். குந்தி போஜ. ஆ. அப்படி சொன்னார் பூர்வாசர். ஆ. குந்தி போஜ மன்னா, ஆ. நாட்டு மக்கள் நன்மைக்காக ஆ. கானகத்திலே யாகம் ஒன்று செய்ய போகிறேன். ஓஹோ. அந்த யாகத்துக்கு ஆ. வேண்டிய பூஜை பொருளை கொண்டு வந்து கொடுக்க எனக்கு ஒரு ஆள் வேண்டும். ஆள் வேண்டும். பணிவிடை செய்ய ஒரு ஆள் வேணும். அப்படி என்று சொல்ல, ஆ. ஐயா இடத்திலே பிள்ளை கிடையாது, கிடையாது. நானோ தானமாக பெற்று வந்திருக்கிறேன். ஆ. இந்த பெண் குழந்தை இருக்கிறார், இருக்குது. வேண்டுமானால் அழைத்து செல்லுங்கள். எடுத்துன்னு போ. அப்படி என்று சொல்ல, சொல்ல பூஜைக்கு வேண்டிய பொருளை கொண்டு வந்து கொடுக்க கொடுக்க. ஆணாக இருந்தால் என்ன, ஆ. பெண்ணாக இருந்தால் என்ன, என்ன? அப்படி என்று மனதிலே கருதி ஆ. இந்த குழந்தை அழைத்து செல்கிறார் கானகம். காணகம். அப்படி அழைத்து செல்லுகிற நேரத்திலே நேரத்தில் அந்த குந்தமாதேவிக்கு ஆ. வயது 5. 5. அழைத்து சென்றார் கானகம். ஆ. முனிவர் சொல்வதற்கு முன்னதாகவே ஆ. இன்றைக்கு பூஜைக்கு என்னென்ன பொருள் வேண்டுமோ வேண்டுமோ. அவை அனைத்தும் சேகரித்து கொடுப்பாளாம் அந்த குழந்தை. ஆ. இதை பார்த்தால் உருவாக்கு ஆ. நாம் எதையுமே சொல்லவில்லை. ஓஹோ. இன்னவளாகவே இப்படி செய்கிறாளே, செய்கிறாளே. இவ்வளவு நுண்ணறிவு இருக்கிறது ஆ. அப்படி என்று மன சந்தோஷம் அடைந்தார். ஆஹா. அதன் பிறகு ஆ. ஓராண்டு காலம் அங்கே தவத்தை செய்தார். ஓஹோ. இந்த ஓராண்டு காலமும் ஆ. முனிவர் சொல்ல முன்னமே முன்னமே குந்தமாதேவியானவள் ஆ. பூஜைக்கு வேண்டிய பொருளை எல்லாம் சேகரித்தாள். ஆஹா. ஈட்டேற்பட்ட பெண்ணுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறதோ ஆ. அப்படி என்று ஆ. தன்னுடைய ஞானத்தால் பார்த்தாராம் தூர்வாசர். ஓஹோ. அப்படி பார்த்த பொழுது பார்த்து பிறகு அவளுக்கு திருமணம் ஆகி ஆகி கணவனால் எந்தவித பலனும் இல்லை. அவனோடு எந்த விதமான பலனும் கிடையாது. கணவனோடு சேர்ந்து வாழ்ந்து ஆ. பிள்ளை பெறக்கூடிய பாக்கியம் அவளுக்கு இல்லை இல்லை. என்பதை அறிந்தார். அறிந்து இப்பேற்பட்ட நல்ல பெண்ணுக்கு ஆ. எதிர்காலம் இப்படி அமைய வேண்டும் அப்படின்னு மனதிலே கருதி சரி. 5 மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார். ஓஹோ. என்னடா மந்திரம்? சூரியவச மந்திரம், சூரியவச மந்திரம், யமவச மந்திரம், யமவச மந்திரம், வாயுவச மந்திரம், வாயுவச மந்திரம், இந்திரவச மந்திரம், இந்திரவச மந்திரம், அஸ்வனி மந்திரம், அஸ்வனி மந்திரம். இந்த 5 மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார். ஓஹோ. அம்மா நேர வருகிற பொழுது இந்த மந்திரத்தை உடைத்தார். இதற்குரிய ஆண்டவன் ஏரியை தரிசனம் தருவார், ஓஹோ. அப்பொழுது வேண்டிய வரைக்கும் நீ பெற்றுக்கொள் ஆ. அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேறு நாடு சென்று விட்டார். ஓஹோ. குந்தமாதேவி இல்லறம் வந்து விட்டார். ஆஹா. ஓராண்டு காலம் கழிந்தது. கழிந்தது. 7 வயதாக இருக்கிற நேரத்திலே ஆ. குந்தமாதேவி ஜலம் கொண்டு வர ஆற்றுக்கரைக்கு செல்கிறாள். அப்படி செல்கிற நேரத்திலே அதிகாலை 5 மணி அளவிலே ஆ. இந்த நேரத்திலே சூரிய பகவான் தெரிவாரா? தெரிய மாட்டாரு.
இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம். அப்படி சந்தேகம் வந்த உடனே இந்த சூரிய மந்திரத்தை உரைத்தாள். சூரிய மந்திரம் உரைத்த உடனே ஆண்டவராகிய சூரிய பகவான் தன்னுடைய ஒளிக்கதையெல்லாம் மறைத்து ஒரு பிராமணராக கரத்திலே கவனம் ஏந்தி அவள் அருகாமையிலே வந்து நின்றார். அம்மா, ஏன் என்னை அழைத்தார் அப்படின்னு அவர் கேட்டார். ஐயா, உங்களை நான் அழைக்கவில்லை, நான் அழைத்ததோ சூரிய பகவானை. அப்படின்னு அந்த சூரிய பகவான் ஆண்டான் என்று அவர் சொல்ல, இந்த அம்மையார் சரி வந்தீங்க, பார்த்தேன், தரிசனம் தந்திரிகள், சென்று வாருங்கள் ஐயா. அப்பொழுது சொன்னார் சூரிய பகவான், அம்மா, இந்த மந்திரம் உனக்கு சொல்லிக் கொடுத்தது யார் என்றார். தூர்வாச மகாமுனிவர் சொல்லிக் கொடுத்த மந்திரம் அப்படின்னு சொன்னார். தூர்வாசர் மந்திரத்திற்கு நான் ஏதேனும் உபகரணம் செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் போனால் சாபமும் பாவமும் என்னை வந்து சேரும் அப்படின்னு. அப்படி இந்த குந்தமாதேவி சொன்னார், ஐயா, உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய ஆண்டவன் நீங்க, என்ன சாபத்தையோ பாவத்தையோ அடையக்கூடாது, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, உன்னை நான் சேர வேண்டும் என்றார். இல்லாதான் கேட்டாரு. 7 வயது குழந்தைய போய் நான் சேரணும்னு கேக்குறாரு. இந்த சிறு பெண்ணு கலகலகலகலன்னு சிரிக்கிறாள். ஐயா, நானும் மலராத மங்கை, கன்னி பெண்ணு, என்னை சேர முடியுமா? வளர்ந்த மலர் அல்லவா வாசம் தரும், மலராத மலர் வாசம் தருமா? தராது. அப்படி நான் மலராத மங்கை, என்னை சேர வேண்டும் என்று சொல்லுவீர்களே, இது தர்மமாகுமா என்று கேட்டாள். அம்மா, நீ சரி என்று ஒப்புக்கொண்டாள். இந்த நேரமே உன்னை பருவ பெண்ணாக செய்து உன்னோடு சேருவேன் அப்படின்னு. எப்படி இது சாத்தியமாகும்? அப்படி இந்த அம்மையார் ஒப்புக்கொள்ள இந்த அவர் கரத்திருக்கக்கூடிய ஜலத்தை பாதியானோட மீது கொட்டினார். கொட்டிய உடனே 16 வயது பருவ பெண்ணாக காட்சி தந்தாள் குந்தமாதேவி. அவனோட காவிச்சு உண்டாக்கி இருவரும் மனைவிடமாக சென்று சுகத்தை அனுபவித்தார்கள். ரிஷிப்பிண்டம் இரவு தங்காது. ரிஷிப்பிண்டம். ஆமா, ரிஷிப்பிண்டம் என்ன நம்ம கரெக்டா? உலகத்துல பலவிதமான நவதானியங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் எளிதிலே முளை வராது. ஆனா எள்ளு விரைவிலே முளை வரக்கூடியது. இரவு நேரத்தை தண்ணீர் தெளித்து வைத்தா காலையில பார்த்தா முளை வந்திருக்கும். அப்படிப்பட்டது எள்ளு. அதுக்குதான் ரிஷிப்பிண்டம் 24 பேர். அதுபோல அந்த நேரமே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது குந்தமாதேவிக்கு. கரத்திலே குழந்தை வைத்து கண்ணீர் விட்டார்கள். நான் வருகிற பொழுது சிறுபெண்ணாக வந்தேன், இப்போது இல்லறம் செல்கிற பொழுது நான் குழந்தையை எடுத்து சென்றால் நாட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க? என் தாய் தந்தை கல்லவா இது அவமானம், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு கண்ணீர் கழுதார். என்னோட நிலைமையை பார்த்த சூரிய பகவான் ஒரு தங்கமயமான பெட்டியை கொடுத்து அந்த பெட்டியில அந்த அம்மையார் அணிந்திருக்கக்கூடிய சேலை ஒரு முனை பிரித்து வைத்து அதன் மீது குழந்தையை வைத்து ஆற்றிலே விடுமுறையாக சொல்லி சூரிய பகவான் மறைந்தார். குந்தமாதேவி தான் பெற்ற பிள்ளை ஆற்றியை விட மனமில்லாமல் வேறு வழி இல்லாமல் உலகத்திற்கு பயந்து தான் அணிந்திருக்கக்கூடிய சேலை ஒரு முறை கிழித்து பெட்டியை பரப்பி அதன் மீது குழந்தையை வைத்து சற்ற ஆடாவதங்கள் எல்லாம் அதிலே வைத்து ஆற்றிலே விடுகின்றார் குந்தமாதேவி. அப்பே கொண்டு உன்னிட்டு இருந்தா அந்த நிலைமையா அவகட்ட கேள்வி கேட்கறாங்க. அதை செய்தாங்க புனிவது நல்லா இருந்திருக்கும். இவகிட்ட நான் இந்த மாதிரி கேவலமா சொல்லலாம் கேட்டுக்கிறேன். அப்படி விட ஆற்றிலே மிதந்து செல்ல ராதை அவனுடைய மனைவி ராதை இருவரும் ஆற்று நிறையிலே பார்த்தார். இந்த பெட்டி எடுத்தார்கள். பிரித்து பார்த்தால் அழகான வெள்ளை மார்பிலே கவசம் காதிலே குண்டலத்தோடு இருக்கிற காரணத்தினால் இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க என்று அவர்கள் நினைக்கிற பொழுது ஆச்சாரியர் சொல்லுகிறது, அதிலேதா ஆற்றிலே கிடைத்த இந்த குழந்தை மார்பிலே கவசமும் காதிலே குண்டலம் இருக்கிற காரணத்தினால் கர்ணன் என்று பெயர் சூட்டு அப்படின்னு சொல்ல கர்ணன் என்று பெயர் வைத்து வளர்த்தாரா வேறு ஓட்டியான ராதன். ஓர் நாள் திருநாட்டு மன்னன் அந்த வரும்படியாக கட்டளையிட அந்த அரசாங்கத்திற்கு செல்கிறார் கணவனும் மனைவியுமாக. அப்படி குழந்தை எடுத்து செல்கிறார்கள். அப்பொழுது திருநாட்டிய மன்னனுக்கு வேற்பல மகரிஷி கொடுத்த சாபம் ஒன்று. அண்ணன் என்று வந்து கேட்டவருக்கு அன்னத்தை கொடுக்க மறுத்தான் திருவிழாட்டித மன்னன். அப்பொழுது வேற்பல மகிழ்ச்சியானவர் திருவிழாட்ட மன்னனே, எந்த அன்னத்தை நீ கொடுக்க மறுத்தாயோ அந்த அன்னத்திலே ஒரு முறைதான் உன் கரம் பட வேண்டும், மீண்டும் பட்டால் அன்னமெல்லாம் புழுவாக போக வேண்டும் அப்படி சாபத்தை தந்தார். என்ன திருவா அத்த மகாராஜ் ஒரு வாட்டுக்காரன் மட்டும் திரும்பி ஆமா. அப்பொழுது காலை பிடித்து அழுதான். ஐயா, நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன், இந்த சாபம் எப்பொழுது தீரும் என்று கேட்டார். அப்பொழுது சொன்னாராம் வேற்பல மகரிஷி, ஐயா,
சூரிய வம்சத்திலே பிறந்தவர் இந்த அன்னத்திலே கை வைத்தார். வைத்தால் அன்றுதான் இந்த சாப விமோச்சமாகும். அப்படி சொல்லி மறைந்தார். அன்னாடிலிருந்து 32 இலையில அன்னத்தை வைத்து ஒவ்வொரு இலையில ஒரு அன்னத்தை எடுத்து கொண்டு வானா திருவிழாட்டித மன்னன். ஏன் 32 வைக்கணும் 33 வச்சு சாப்பிட்டானா? ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய அளவு சாப்பாடு 32 கவலம். கொஞ்சமான 60 தான் யாருக்கு இல்ல? உனக்கு எப்படி? நான் சாயங்காலம் வரும்போது 61 கரம் பிடி சாதம் சாப்பிட்டோம். நான் நீ சாப்பிட்ட பொருளோட சேர்த்து தண்ணி சாப்பிட்டியா? தண்ணி கூட சாப்பிட்டேன். தண்ணி சாப்பிட்டியா? நீ சொன்னாத நான் ஒத்துக்கணும். ஏன் நைட் வச்சாங்க பாரு அன்னதானம், அந்த அன்னதானத்துல கூட சாப்பிடணும். தண்ணியும் உணவும் சேர்த்தா 32 கவலம் சேரும். அதுக்கு மேல சாப்பிட்டா பேதிதான் ஆகும். உனக்கு வாங்கி எனக்கு ஒன்றும் வராது, வராது போயிடும். வாந்தி வராது, பேதியும் வராது. அப்படி 32 இலையிலே அன்னத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இந்த சிறு குழந்தையானது 4 நாளிலே தவழ்ந்து சென்று அன்னத்திலே கை வைத்தான். ஓஹோ, எந்த குழந்தை? இந்த ராதனுடைய குழந்தை. குழந்தை அப்பொழுது புழுவாக இருந்த அன்னம் எல்லாம் அன்னமாக மாறிவிட்டது. அருகாமல் இருந்த விதுரன் பார்த்தார். அண்ணனாகிய திருவிழாட்டிற்கு சொன்னான், அண்ணா தேர் ஓட்டியான ராதனுடைய பிள்ளை இந்த அன்னத்திலே கை வைத்தார். அன்னம் புழுவா போன அன்னம் எல்லாம் அன்னமாக மாறிவிட்டது என்று சொல்ல உடனே தேர் ஓட்டியான ராதனை அழைத்தார். ராதனே, இந்த குழந்தை எனக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். ஒரு தராசு கொண்டு வந்து ஒரு தராசிலே ஒரு பக்கம் குழந்தை ஒரு பக்கம் தங்கத்தை வைத்து விலை கொடுத்து வாங்கி நான் திருவிழாட்டித மன்னன். அந்த குழந்தையா தெரியுமா? சொல்லக்கூடிய சூரிய பகவான் என்னை பெற்ற தந்தை, குந்தவா தேவி என்னை பெற்ற தாய், பாண்டவர் இவர் ராஜாக்கள் என் தம்பிமார்கள், மன்னனந்த மாயரோ எனக்கு அம்மான் மகன், ராதவுடன் அக்கா என் மனைவி. இப்ப என்னத்து போக போறீங்க? நானா சொன்னேன் சொல்லுவாங்க யாருன்னா
அப்படின்னு கேளு மகாராஜா ராட்டியா. நீ சொல்லிதான் நான் கேட்பேன், எனக்கு தெரியாது கேட்கறதுக்கு. அப்படின்னு கேளு நீ. என்ன கேக்குறா? வாடி எங்கடி? தீபாவளிக்கு கூப்பிடுறியா, இல்ல நான் நீ கூப்பிடு மகாராஜா. சுவாமி உமா சத்தியமா நான் சொல்லல. நான் ஒண்ணு ஒரு ஆண்டு போய் அப்படி சொல்லுவாங்க. சாமி மலையலிடா கைகள் ரெண்டாடி பாராட்ட நான் காத்து கொடுக்கத்தா அம்மாக்கு காத்து கொடுத்தா நம்ம ரெண்டு பேரும் அப்படி கத்துக்கிட்டா எங்க ஆம்பியா முன்னாடிக்கு ஆயிரம் இருக்கு. நீ நாத்துற வர எங்க ஆம்பியா முன்னாடி உள்ள போறா. சொல்றாங்களா பாலாவதுக்கு வாய் தாசியம் ஏனாத்துக்கு ஒண்ணும் குடும்பம் தப்பு பண்ணா என் வீட்டுக்கு வந்தா வாய் வைக்கல. வேலை செஞ்சு ஒண்ணு உக்கார வச்சுட்டு சொல்ற பையா பாக்குற ஜக்காத்துக்கு நாடா நினைப்பாங்க. சரவணா அப்படி சொல்லு வந்து தோண்டி வச்சுட்டு ஆலயா மாட்டா உள்ள போறா. எங்க ஆலயா மாட்டா எத்தனையோ இருக்கு, 1000 இருக்கும். பாருங்க நீ கோவெல்லாம் போடாத, உனக்கு பிபி சுகர் இருக்குது எகிரி போடும். அதான் அவரு தான் ராஜேந்திர மாமா தான் அவரு சொல்றாரு அந்த ஆளுக்கு பிபி சுகர் இருக்குது, நீ வந்துரு எனக்கு எதுவுமே இல்லைன்றாரு. சாமி புஷ்ப முடிக்கு கூந்தல் கூந்தல் அந்த தொட்டி மேல தாலி கட்டி வச்சுட்டு வந்துட்டா. தாலி கைட்டு எங்க வச்சுக்கிறானா? அப்படி சொல்ற சொல்லிச்சு யானா சரவணா ஓடி போயிட்டு ஆலியாமா தான் நீங்க யானா அம்மாம் சோப்புடா பையா நான் வாங்கினேன். யானா ஆம்பியா மேல பக்தி இருக்கிற மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். யானா இவ்வளோ
இவ்வளவு நாளா ஆம்பியாட பாக்காது இருந்தமேனு தாலி கட்டி பைக்கு மஞ்சா பூசி தொட்டி மேல காய வச்சுட்டு கஸ்தூரி மஞ்சாடா ஒண்ணு பொண்டாட்டி வச்சு வாங்கினா பாக்கணும் இல்ல வாங்கின சுத்தம் மோந்து பார்த்தனா கத்துக்கணும் சின்னவனா வருஷாப்புல பைக்க விட்டுணும் ஆமா பொண்டாட்டி ஆத்தா வீட்டுல விட்டுணும் ரெண்டு பேரும் முட்டாளு தெரிஞ்சோ தெரியாதோ சொல்லிவிட்டாங்க சம்பத்துக்கு நானு ஒரே கேட்டு பைக் ரிப்பேர் ஆயிட்டு எடுத்துன்னு போய் வருஷாப்புல விட்டா அப்பத்துக்கு அப்பே ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துடணும் பண்ணி கொடுத்துருவாங்க உனக்கு இல்லன்னு வச்சுக்கா மறுநாளைக்கு நாளைக்கு வாயா கால் எடுத்து சாமான் பிடிக்கணும் பொண்டாட்டி ஆத்தாவுக்கு கூட்டணும் பின்னாலே போய் கூட்டு வந்துடணும் அங்க விட்டு நம்ம வந்தா நிக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கணும் எதிர் வீட்டுக்காரன் பார்க்கணும் மூணாவது வீட்டுக்காரன் பார்க்கணும் வாழ்க்கை கிடையாது அப்படி சுவாமி அங்க பாரு நீ வருவன்னு நான் சாத்து நான் வரேன் அடி நேரா வர போறேன் பின்னாடி பாக்கி அடி வரேன் நாய் உள்ள வந்துச்சு பக்கம் வர கேட்டியா நாய் அப்ப நீ நாய் இதெல்லாம் கேட்டுக்கோ நானு சுவாமி உன் மகிமையல் தெரியாமல் என்னுடைய மனப்பாடம் படிக்கலாம் தாறுமாறாக பேசி விட்டேன் ஏற்றி விட்டேன் நாதா ஒளி பெற்ற மாணிக்கம் ஒரு கருத்தில் மாணிக்க கல் என்பார்கள். அந்த மாணிக்க கல்லை ஒரு கருப்பு துணியிலே முடிந்து ஒரு குப்பையில வீசி விட்டு அந்த ஒரு உலகத்தோருக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி சந்திரகுலத்திலே சூரிய பகவானுக்கு குந்தம்மா தேவிக்கு மூத்த மகனாக பிறந்த நீங்கள் உன்னுடைய சரித்திரம் என்னதென்று தெரியாமல் நான் சகதி பூ போல தனித்திருந்து வாழ்ந்து விட்டேன். என் மன்னா என்னை மன்னித்து ஏற்றுக் கொள்ளுங்கள் நாதா.
நடந்ததை நினைத்து வருவதால் பலன் கிடையாது. யாரோ யுத்தமுக்கு போக வேண்டும். விடை கொடுப்பாய் கண்டியே. சுவாமி ஐயத்தாகவானா கொண்டு ஐவாரே வெல்ல யதிகவானா கொண்டு என்னகவானா பஞ்சப்பாடு எதிர்த்து போறேன். உனக்கு என்ன பண்ணணும்? துரியாதார அடைந்த நன்மை பலன்கள் எத்தனையோ கோடி இருக்கிறது. அதையெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டியது கிடையாது. விடை கொடுத்தால் நான் சென்று வரேன். சுவாமி அரவ கோடியா போக வேண்டும் என்றால் உனக்கு என்ன பலன் என்று சொல்லி பார்க்கலாம். அந்த துரியனை பெறப்பட்டவன் தெரியுமா? கொடுமை செய் துரியோதன மகா பாவி மூல துரோகி அந்த திராவிட தேவத்தி தெரியுமா? பஞ்சப்பணம் இடமாக வரவழைத்து சூது சொக்கட்டான் ஆடி நாடு நகர மேனச்சனை உப்பு தட்டி வரவோடு பறித்துக் கொண்டதல்லாமல் பத்தினி என்று பாராமல் செத்த நாயை எப்படி வீழ்த்து வருவதோ அத்தன்மை போட்டு தரதர என்று இழுத்து வந்து குருப்பெறை நிறைந்த சபதனிலே மணிமாங்கடையிலே ஏற்றி ஆடைய கலையை செய்தான் ஆவி அன்னவர். அன்னவருக்கு பணிந்தீர்கள் அமருக்கு போக வேண்டுமா? சூரியன் வேண்டுமானால் உனக்கு சின்னவளாக தெரியலாம். ஆனா என்ன பொறுத்து வரைய நல்லவன் எப்படி தெரியுமா? அவனுக்கு நான் துரோகத்தை செய்தார். நாட்டு மக்கள் அவனை இழிவாக பேசுவார்கள். ஆதி முதல் இந்நாள் வரையில் வளர்த்த வந்துரியன் அந்த நம்பிக்கடன் செல்வக்கடன் தீர்த்து ஐவரோடு நான் சேர்ந்தால் 6 அந்த 6
ஆறில ஒரு நாள் எனக்கு நிச்சய சாவு. கபரவாலே 99 பேர்கள். அவரோடு நான் சேர்ந்த 100. அந்த 100ல் எனக்கு ஒரு நாள் சாவு நிச்சயம் இருக்கிறது. ஆக நான் பெருமையாக சாக விரும்புகிறேன். எனக்கு விடை கூட நான் சென்று வருகிறேன். பூஜை செய்து வந்தேன். செஞ்சோட்டி கடை தீர்க்கையால் இந்த பூமிக்கு செல்கிறேன். இந்த கடத்திலே இருந்து நான் திரும்பி வந்த நாளை தொடர்ந்து உனக்கு பூஜை செய்கிறேன். ஒருவேளை நான் இறந்தேனே ஆனால் இதுவே கடைசி பூஜையாக ஏற்று என்னை ஆட்கொள்ள வேண்டும். ஐயனே சுவாமி, என்னுடைய கையால் நீங்க போஜனம் அறிஞ்சதே கிடையாது. பாக்கியம் கிடைத்தது. நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். சுவாமி